உலகமே தூங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல எழுந்து வாசல்ல குட்டியா ஒரு கலர் கோலத்த போட்டு ஒரு ஃபங்ஷனுக்கு ஒண்ணு ரெடி ஆகணும். எப்பா இந்த சாரீலாம் எப்படிதான் கட்டுறாங்கன்னு தெரியல. இந்த சாரிய கட்டுறதுக்குள்ள என் உயிர் போயிருச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு கிளம்பிட்டேன். அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் டைம் ஆச்சு இன்னும் என்ன பண்ற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பேண்ட் சட்டை மாட்டினா முடிஞ்சு வேலை. நமக்கு அப்படியா? 4:00 வீட்ட விட்டு கிளம்பணும்னாங்க. நான் ஒரு 13 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அது என்னமோ பெரிய குத்தம் மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வீட்ட விட்டு எல்லாரும் கிளம்புனது என்னவோ 4:40க்கு தான். ஃபங்ஷன் வந்து பண்ருட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். அங்க போறதுக்கு எங்க ஊர்ல இருந்து ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் ஆயிருச்சு. இது என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு வீடு. அப்புறம் போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு, அவங்கள்ட்டயும் வரிசையெல்லாம் குடுத்துட்டு, நம்ம வேலைக்கு போயாச்சு. என்ன வேலைன்னா, சாப்பிடுற வேலை தான். காலையில சீக்கிரமா எழுந்தாச்சுல்ல, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இந்த ஊரே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி சுத்தி கிரீனரியா இருந்துச்சு. அவ்ளோ அழகா இருந்துச்சு அந்த ஊர். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, வீட்டுக்கு கெளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாரிய கழட்டிட்டு நைட்டிய போட்ட பிறகு தான்டா, எப்பா போன உசுரு வந்துச்சுன்ற மாரி இருந்துச்சு. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போய் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன்ட்டு நான் எழுந்தது 1 மணிக்கு தான். லஞ்சும் எதுவும் செய்யல. எங்க அம்மாக்கு தெரியும் இவ எப்படியும் செய்ய மாட்டா, போய் தூங்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே எங்களுக்கும் சேர்த்து சாம்பார், ரசம் எல்லாம் வச்சு குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அம்மானா அம்மா தான் இல்ல? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்க அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமுமா இருப்பாங்க. உங்க அம்மாவும் உங்களுக்கு அப்படிதானா? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் குடுங்க.